இது வந்து ரொம்ப யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. மறுநாள் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துடுறாங்க. மறுநாள் காலையில பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய எழுத்துல தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெசிகா லாலை யாருமே கொல்லவில்லை. ஏன்னா அந்த அம்மா ரத்த வெள்ளத்தில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததை 300 பேரும் பார்த்துருக்காங்க. ஆனால் அவரை யாருமே கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு போட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வருது. இந்த கட்டுரையை பார்த்துட்டு டெல்லி மக்கள், இந்தியா முழுதிலும் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப கொதிச்சு போகிறாங்க. அதில் ஒரு பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கீதா கெய்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. ஸோ இந்த அம்மா வந்து இந்த விஷயத்தை வந்து ஆழ்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஹல்கான்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து நிறைய ஸ்டிங் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. மிக ரகசியமான முறையில் போய் ஆட்களுக்கு பின்னாலேயே அவங்களோட பழகி கொஞ்சம் டைமெல்லாம் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து கச்சிதமாக பிடிக்கிறது, தப்பிக்க முடியாமல் பிடிக்கிறது. ஸோ இது மாதிரி பல காரியங்கள் அவங்க செஞ்சாங்க. ஸோ அந்த டெஹல்கா வந்து இந்த கேஸை கையில் எடுத்துக்கிறாங்க. இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இந்த 32 சாட்சியங்கள் இருக்கிறாங்க பார்த்திங்களா, இவங்களையெல்லாம் பின்தொடர்ந்து போய் அவங்களெல்லாம் ஏன் வந்து இந்த மாதிரி பிறல் சாட்சியமாக மாறினாங்க, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ஒரு விதத்தில் வந்து பயப்படுறவனுக்கு பயம். என்னான்னு கேட்டிங்கன்னா, நீ ஏதாவது அந்த சர்மாவுக்கு விரோதமாக சாட்சி சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தை அழிச்சிடுவோம். ஓ! இப்படி ஒரு மிரட்டல் வந்திருக்கு ஆமாம், எல்லாருக்குமே. உன் குடும்பத்தை அழிச்சிடுவோம். ஒரு மிரட்டல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் சொல்கிறபடி கேட்டு நான் பார்க்கவே இல்லை எதையும், சர்மா அப்படி பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாக்க உனக்கு இவ்வளோ பெட்டி நிறைய பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், நகை கிடைக்கும். ஸோ அதனால் நீ என்ன பண்ண போகிற சொல்லு இப்படின்ற மாதிரியாக அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க.